वराहे च वराहश्च ब्रह्मणा संस्तुतः पुरा उद्धदार महीं हत्वा हिरण्याक्षं रसातलम्. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னா பூமாதேவியோட கதையை பற்றி சொல்லிட்டு இருக்கார் நாராயணர் நாரதர்கிட்ட. ஸோ அவள் பூமாதேவி எப்படி வந்தா எல்லாம் கேட்குறாரு இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், நிறைய பேர் என்ன சொல்கிறா, இந்த மது கைடவர்களை கொன்று அவளுடைய மேதஸ் அவளுடைய கொழுப்புலேருந்து பூமி உண்டானான்னு சொல்கிறா. ஆனால் இன்னொரு டிஃப்ரெண்ட் இது எப்படின்னு சொன்னான்னா, மகாவிராட் வந்து தோன்றினார் இல்லையா கிருஷ்ணர் மூலமாக. மகாவிராட் தோன்றும் போது அவருடைய ஒவ்வொரு ரோம கூப்பத்திலேருந்து, ரோமம் அந்த குழி அதிலிருந்து உள்ள வெள்ளம் அதில் உள்ள தண்ணியிலேருந்து ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் இந்த பூமி தோன்றினாள். அவள் சிருஷ்டி காலத்தில் அது பிரம்மா தானே சிருஷ்டி பண்ணுவார் ஒரு பிரம்மாண்டத்துலையும். அவள் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறோச்சு அவள் தோன்றுவா. அப்புறம் பிரம்மாவோட டே எண்டில் கூட அவள் அந்த சமயத்தில் காணாமல் போவா, தண்ணிக்குள்ளே போயிடுவா, திருப்பியும் வருவா. இப்படி தான் இருந்தது. அவள் பாரதத்தில் அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டம் சொன்னால் கூட பாரத பூமியில் அவளை ரொம்ப பெருமைப்படுற மாதிரி அவள் இருக்கா பூமாதேவி ஆகப்பட்டவள். அதே பாதாளோகத்தில் 3 லோகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கா. பாதாளோகம் 7லேயும் பரவி இருக்கா அவள். பூமியில் பரவி இருக்கா. 14 லோகங்களில் ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் இந்த பூமாதேவி இருக்கிறாள். பிரளயம் வரும்போது 4 விதமான பிரளயம் இருக்கு இல்லையா. பிராகிருத பிரளயம், நைமித்திக பிரளயம், ஆத்தியாத்மிக பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம் சொல்லுவோம், அப்புறம் நித்திய பிரளயம். ஸோ இந்த மாதிரி உள்ள 4 பிரளயங்கள்லேயும் பிரளயம் வரும்போதும் அந்த பிரம்மா போகும்போது மகாவிராட் வந்து திருப்பியும் அது ஆதி சிருஷ்டி பண்ணியாகணும். ஸோ ஆதி சிருஷ்டியில் தோன்றினவள் தான் இந்த பூமி. அதே சமயத்தில் வராக கல்பத்தில் இவளுக்கு ரொம்ப சிறப்பான பேர் உண்டு. ஏன்னா அந்த சமயத்தில் பூமாதேவி அந்த வராக அவதாரம் எடுத்தவரால் கண்டுபிடிக்கப்பட்டாள்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவளோட அந்த பூமாதேவியை வராக ரூபம் எடுத்து அந்த விஷ்ணுவை 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது மங்களன்னு பேர். அதான் மங்கள கிரகம், செவ்வாய் கிரகம். ஸோ அவள் பேருங்கிறத சொன்னார். உடனே இவளை எப்படி பூஜிக்கப்பட்டா, வராக கல்பத்தில் இவளை எல்லாருக்கும் ஆசிரியம் கொடுத்தாளே, மூல பிரகிருதி பஞ்சீகரணமாகி பூமியாக வந்தாளே. ஏன் பஞ்சீகரணங்கிற வார்த்தையை போடுறாருன்னு சொன்னான்னா, முதல்லயே 5 விதமான பூதங்களும் தோன்றிடும். பாகவத்தில் நம்ம பார்த்துருக்கோம். 5 விதமான பூதங்கள் தோன்றினா சூஷ்மமாக இருக்கும். அவளுக்கு ஒன்றுக்கு ஒன்று வேலை பண்ண தெரியாது. நாங்கள் இப்படி வந்திருக்கோமே, என்ன செய்கிறது எங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லும்போது பஞ்சீகரணம் பண்ணுவார். ஒன்னொன்னுலேயும் 4 அரை பாகம் எடுத்துட்டு பாக்கி 4 1/8 பாகத்தை எடுத்துட்டு ஒரு பாகமாக்கி அதுதான் பஞ்சீகரணம்னு பேர். அப்படி வரக்கூடிய ஆகாசம் இதெல்லாம் ஸ்தூலமாயிடும். அப்போ ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பூமி அதுதான் பஞ்சீகரணமாகப்பட்ட பூமி. ஸோ அந்த பூமியில் அப்படி வந்தவள், அவளுடைய பூஜை எப்படி பண்ணணும், மங்களனோட கதையும் எனக்கு சொல்லுங்கோன்னு முடித்தோம். நம்ம போன ஸ்லோகம் அதான் வருது. மங்களம் மங்களஸ்யாபி ஜென்ம வாசம் வத பிரபோ, அவருடைய வாசத்தையே எல்லாம் சொல்லுங்கோன்னு கேட்டேன். இப்போ நாராயணர் சொல்கிறார் பதிலுக்கு, வராகேச்ச வராகச்ச, வராக கல்பத்தில் வராகராக பிரம்மணா சம்ஸ்துதக புரா, பிரம்மாவாலேயே ஸ்துதிக்கப்பட்டவர் வராக. ஸோ வராகமூர்த்தியே பிரம்மாவால் சுதிக்கப்பட்டவர் முன்னாடி. உத்ததார மகிம், அந்த வராக ரூபித்தான் பூமியை பாதாளத்துலேருந்து அந்த ரசாத்தலத்தில் உட்காண்டிருந்தா அவளை உத்தாரணம் பண்ணி கொண்டு வந்தார். ஹிரண்யாட்சம் ஹத்வா ஹிரண்யாட்சம், ஹிரண்யாட்சன் என்ற அசுரனை கொன்று ரசாத்தலம் மகிம், ரசாத்தலத்தில் இருந்த பூமியை மேலே கொண்டு வந்தார்னு சொல்கிறார். ஸ்ரீ நாராயண உவாச வாராஹேச்ச வராஹச்ச பிரம்மணா சம்ஸ்துதः புரா உத்ததார மஹி க்ரத்வா ஹிரண்யாக்ஷம் ரசாதலம். ஜலேதாம் ஸ்தாபயாமாஸ பத்மபத்ரம் யதா ஹ்ருதே தத்ரைவ நிர்மமே பிரம்மா விஸ்வம் சர்வம் மனோகரம். ஸோ பத்மபத்திரம் யதா ஹிருதே, அதாவது ஒரு லோட்டஸ் ஃப்ளவர், லோட்டஸ் லீஃப். பத்மபத்திரம்னா பத்மன்னா லோட்டஸ், பத்திரம்னா லீஃப். ஒரு தாமரை இலையை ஹ்ரதேன மடு, ஹ்ரதான மடு இல்லையா, ஒரு தாமரை தண்ணி குளம் வச்சுக்கலேன், மடுவில் ஜலே தாம் ஸ்தாபயாமாச, ஒரு லோட்டஸ் லீஃபை ஒரு தாமரை இலையை அப்படியே அந்த தண்ணி மேலே வைக்கிற மாதிரி இந்த பூமியை ஜலத்தில் வைத்தார். ரொம்ப சாஃப்டாக வைக்கிறார். யார்? பகவான் வராக ரூபியாக வந்து பூமியை ரசாத்தலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார். தத்ர பிரம்மா தத்ரையேவ பிரம்மா விஸ்வம் நிர்மமே, அப்படி வைக்கப்பட்ட அந்த பூமியில் தான் பிரம்மா வந்து உலகத்தையே நிர்மாணித்தார். நிர்மமேன நிர்மாணம் செய்தார், உலகத்தை ஏற்படுத்தினார். சர்வம் மனோகரம், ரொம்ப மனோகரமான பூமியை பிரம்மா சிருஷ்டித்தார். எப்போ? அந்த பூமி ரசாதலத்திலேருந்து மேலே தண்ணிக்கு மேலே வந்தாலே அப்போ.
दृष्ट्वा तद् अधिदेवीं च स कामां कामुकः हरिः वाराहरूपी भगवान् कोटिसूर्यसमप्रभः नाल्लेन् कृत्वा कृत्वा रतिकलां सर्वां मूर्तिं च सुमनोहरां क्रीडाञ्चकार रहसि दिव्यवर्षम् अहर्निशम् திருஷ்டுவா தது அதிதேவீம். அதிதேவின்னு பூமி ஆதாரமாக இருக்கா இல்லையா, அதனால அதிதேவின்னு பேர். ஆதாரமாக எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்க இடத்த கொடுக்குறா. அப்படிப்பட்ட பூமியை பார்த்து ச காமாம், ரொம்ப ஆசை வந்துடுத்து, வராக இருக்குது, ஆக ரொம்ப அழகாக இருக்காளேன்ட்டு வராகர் ஆசைப்பட்டுட்டார். காமுக ஹரி, காமுகனாக மாறினார் அந்த பகவான். வராக ரூபி பகவான். எப்படிப்பட்ட பகவான்? வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஆசைப்பட்டார். கோடி சூரிய சமப்பிரபக, கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கார். அப்படிப்பட்ட பகவான் அந்த பூமி தேவி மேல் ஆசைப்பட்டார். ஸோ மூர்த்திம் ச சுமனோகராம், உடனே மனோகரமான மூர்த்தி வடிவிலாயிட்டார். இப்போ வராக ரூபியாக இருக்கிற பகவான் நல்ல மனோகரமான புதுசாக வடிவம் எடுத்துட்டு மூர்த்தியாகி சர்வாம் ரதிகலாம் கிருத்வா. ஸோ ரொம்ப ஆசையாக அவளை ஆற தழுவி எல்லாம் ரதிகலாம் எல்லாம் பண்ணிட்டு மன்மத உருவம்லாம் எடுத்து அப்படி ஜாலியாக இருந்தார் அவள் கூட. கிரீடாஞ்சக்கார ரகசி, ரொம்ப ரகசியமாக அவளுடன் விளையாடி கொண்டிருந்தார். எவ்வளோ வருஷம்? திவ்ய வருஷம் அகர்நிஷம், ஒரு வருஷம், தேவாண்டு ஒரு வருஷம் முடிய ராவும் பகலும் அவளுடைய சந்தோஷமாக இருந்தார். பகவான் கோட்டி சூரிய சமப்பிரபः கிருத்வா ரதிகலாம் சர்வாம் மூர்த்திம் ச சுமனோகராம் கிரீடாம் சகார ரகசி दिव्यवर्षम् अहर्निशम् सुख संभोग संस्पर्शात् मूर्छां संप्राप सुन्दरी विदग्धाया विदग्धेन संगमः अति सुखप्रदः तद् अंग संश्लेषात् बुबुधेन दिवानिशं वर्षान्ते चेतनां प्राप्य कामी तत् ஓகே. ஸோ சுக சம்போகம், ரெண்டு பேர் கூடியிருந்து குளிர்ந்து உட்காண்டிருந்தா. சம்ஸ்பர்ஷாத்து மூர்ச்சாம் சம்பிராப சுந்தரி, அவள் அப்படியே மூர்ச்சை அடையிற வரைக்கும் அவளை அப்படியே அனுபவிச்சுட்டாரு. அவள் மூர்ச்சையை அடைந்தாள். ஸோ விதக்தாயாக விதக்தேன, அதாவது ரொம்ப ரெண்டு பேரும் சாமர்த்தியம் உடையவர்கள். பொறிச்செடுத்தவான்னு சொல்ல மாட்டோமா, இல்லை விளைஞ்ச வித்துப்பான்னு சொல்ல மாட்டோம், அதுதான் விதக்தான விளைஞ்ச வித்துன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் விதக்தாயாக அவளுடைய சேர்க்கை, விதக்தேன அந்த வராகருடைய சேர்க்கை, சங்கமமாகப்பட்டது. அது சுகப்பிரதக, ரெண்டு பேருமே ரொம்ப விஷயம் தெரிந்தவர்கள், சுகமாக சேர்ந்திருந்தார்கள். விஷ்ணுகு தது அங்க சம்ஸ்லேஜாத், ஸோ அவளுடைய அங்கத்தை சேர்ந்து திவானிஷம் ந புபுதே, அறியவில்லை. ராவும் பகலும் போயிட்டே இருக்கு, டைம் போகிறதே தெரியல இவருக்கு. இப்படியாக ஒரு தேவாண்டு போயிடுது இல்லையா. ஸோ வருஷ அந்தே, ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே பார்க்குறார். சேத்தனாம் பிராப்பிய, ஸோ அவளுக்கும் மூர்ச்சை தெளிஞ்சுது. காமி தத்யாஜ காமுகி, ஸோ காமுகியாகப்பட்ட அந்த பூமாதேவியை காமியாக இருந்தா விரும்பின அந்த வராகர் விட்டு விட்டார். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்காம இதை என்னத்தை பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு அவளை விட்டு விட்டார்னு சொல்கிறேன். தத்யாஜ சுக சம்போக சம்ஸ்பர்ஷாத் மூர்ச்சாம் சம்பிராப சுந்தரி விதக்தாயாஹ விதக்தேன சங்கமஹ அதி சுகப்ரதஹ விஷ்ணுஹு தத் அங்க சம்ஸ்லேஷாத் புபுதேன திவானிஷம் வர்ஷ அந்தே சேதனாம் பிராப்ய காமி தத்யாஜ காமுகீம். பூர்வரூபம், சாரி நீ வாசிக்கவா. पूर्वरूपं वराहं च ददार स च लीलया पूजाञ्चकार तां देवीं ध्यात्वा च धरणीं सतीं धूपैः दीपैश्च नैवेद्यैः सिन्दूरैः अनुलेपनैः वस्त्रैः पुष्पैश्च बलिभिः पूज्य उवाच तां हरिः. பூர்வரூபம் வராகம். ஸோ இப்போ அழகான மன்மத ரூபத்தெல்லாம் விட்டுட்டு பழைய ரூபத்தை எடுத்தார். வராக ரூபமாக தானே வந்தார். அந்த வராக ரூபத்தை எடுத்துக்கொண்டு ததாரச்ச லீலியா, எல்லாம் விளையாட்டு. ஒரே நிமிஷம் மன்மதா மாறுறார், அடுத்த நிமிஷம் வராகரா மாறிட்டார். பூஜாஞ்சகார தாம் தேவி. இப்போ என்னாச்சு, அவளை பூஜை பண்ணுறார்.
பூமாதேவியை வராக ரூபியான அவர் பூஜை பண்ணினார். தரணியும் சதியும் சதி தேவியாகப்பட்ட அந்த தரணி தேவியை பூமாதேவியை பூஜை பண்ணினார், அவளை தியானிச்சார். தீபம் எப்படிலாம் தியானிக்கிறார்னா தூபம் காட்டுறார், தீபம் காட்டுறார், நிவேத்தியம் கொடுக்குறார். சிந்தூரைகி சிந்தூரமெல்லாம் பூசி விடுறார். அனுலேபனம் சந்தனமெல்லாம் பூசுறார். அனுலேபனம்னா பூச்சி, சந்தன பூச்செல்லாம் பூசுறார். வஸ்திரம் சமர்ப்பிக்கிறார். இதெல்லாம் தான் நம்ம பண்ணுறோம். ஷோடச பூஜை உபச்சாரம் சொல்கிறோம், ஷோடச உபச்சாரம் இதெல்லாம் தான் பண்ணுறோம் நம்மளும். ஸோ வஸ்திரம் சாத்துறார். புஷ்பம் பலின்னா இதுதான் நிவேத்தியத்தையும் பலி சொல்லலாம். பலின்னு சொன்னாலே பூஜை பொருட்கள்னு குறிக்கும். ஸோ அந்த பூஜை பொருட்களால் எல்லாம் பூஜ்ய உவாச்ச தாம் ஹரிகி எல்லாம் பூஜை பண்ணினதுக்கப்புறம் அவளிடம் பேசினார் இந்த ஹரி வராக ரூபியான பகவான். பூர்வ ரூபம் வராகம் ச ததார ச லீலயா பூஜாம் சக்கார தாம் தேவீம் த்யாத்வா ச தரணீம் சதீம் धूपैः दीपैः च नैवेद्यैः सिन्दूरैः अनुलेपनैः वस्त्रैः पुष्पैः च बलिभिः सम्पूज्य उवाच तां हरिः. श्रीभगवान् उवाच सर्व आधारा भव शुभे सर्वैः सम्पूजिता सुखं मुनिभिः मनुभिः देवैः सिद्धैश्च दानवादिभिः. ஸோ பகவான் சொல்கிறார், சர்வ ஆதாரா பவா, நீ எல்லாருக்கும் ஆதாரமாக எல்லாரையும் உன் மேலே தாங்குற மாதிரி நீ இருந்துக்கோ, எல்லாருக்கும் ஆதாரமாக இடத்த கொடு. சுபே சுபமானவளே, சர்வைகி சம்பூஜிதா, எல்லாராலும் பூஜிக்கப்படுபவளாக சுகமாக இரு. முனிபிகி மனுபிகி தேவைகி, முனிவர்களும் போற்றுவார்கள், மனுக்கள் உன்னை போற்றுவார்கள். அப்புறம் தேவைகி தேவர்களும் உன்னை போற்றுவான். சித்தைஷா தானவாதிபிகி, சித்தர்கள் தானவர்கள் அசுரர்கள் கூட உன்னை போற்றி கொண்டாடுவார்கள். அப்படி நீ சுகமாக இரு. ஸ்ரீ பகவான் வாச்ச சர்வ ஆதாரா பவ சுபே சர்வைஹி சம்பூஜிதா சுகம் முனிபிஹி மனுபிஹி தேவைஹி सिद्धैहि च दानवादिभिः. अम्बुवाची त्यागदिने गृहारम्भे प्रवेशने वापी तडाग आरम्भे च गृहे च कृषिकर्मणि तव पूजां करिष्यन्ति मध्वरेण सुरादयः मूढा येन करिष्यन्ति यास्यन्ति नरकं च ते. Okay. So அம்புவாச்சிங்கிற தினத்தை தியாகம் பண்ணணுங்கிறார். அம்புவாச்சின்னா என்ன அர்த்தம்னு சொன்னான்னா, அவன் என்ன சொல்கிறா, அவன் ரெண்டு விதமாக அர்த்தம் போடுறான். ஒன்று வந்து சூரிய இதில் கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, சூரிய இது வருஷம் சூரியமான சௌரமானம்னு சொல்கிறோம். அப்போ சூரியத்தினை வச்சு கால்குலேட் பண்ணுற இதில் வந்து ஆர்திரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து பூமாதேவி ருத்து ஆறா, அவளுக்கு வந்து பீரியட்ஸ் வருதுங்கிற மாதிரி ஒரு பிலீஃப். ஸோ அந்த ஒரு 4 நாள், அதான் தியாகதினே, அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பூமிக்கு பூஜை கொடுக்கக்கூடாது. இதே அம்புவாச்சின்னு சொல்லிட்டு காமாக்கியாவில் போனால் அம்புவாச்சின்னு சொன்னால் ஃபிக்ஸட் டேஸ்ன்னு சொல்கிறா. ஜூன் மாதம் 22 to 26 அப்போ அது வந்து தேவியோட பூப்படைகிறாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா. அது அந்த தினங்களுக்கும் அம்புவாச்சின்னு பேர். ஸோ இந்த மாதிரி உள்ள நாட்களில் பூமாதேவி ஷி வாண்ட்ஸ் ரெஸ்ட், அதனால் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பூஜை கிடையாது. ஸோ அம்புவாச்சி தியாகதினே இந்த நாட்களை விட்டு மற்றபடி கிரகாரம்பே பிரவேசனே, அதாவது கிரகப்பிரவேசம், வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறனால வாப்பி தடாக ஆரம்பே, பூமி பூஜை போடுறா இல்லையா, குளம் வெட்டுற வச்சே, இது தடாகம் கிணறு வெட்டுற வச்சே, குளம் வெட்டுற வச்சே. கிரகேச்சா கிருஷி கர்மணி, வீட்டில் ஏதாவது ஆரம்பிக்கிற பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கணும். கிருஷி கர்மணி, ஒரு கிருஷி வேலை தொழில் ஆரம்பிக்கிற சமயத்தில் தவ பூஜாம் கரிஷந்தி, எல்லாரும் உனக்கு பூஜை பண்ணுவா. மத்வரேன, நான் வரம் கொடுக்குறேன் உனக்கு. யாரு? பகவான் வராக ரூபி பகவான் சொல்கிறார், உனக்கு நான் வரம் தரேன். சுராதேக, தேவர்களும் பூஜிப்பார்கள்மா. மூடா ஏன கரிஷந்தி, யார் மோகத்திலையோ முட்டாளாக யார் உனக்கு பூஜை பண்ணலையோ, யாஸ்யந்தி நரகம் சதே, அவா உன்னுடைய நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அம்புவாச்சி தியாகதினே கிருஹாரம்பே பிரவேசனே வாபி தடாக ஆரம்பே ச கிருஹே ச கிருஷி கர்மணி तव पूजां करिष्यन्ति मत्परेण सुरादयः मूढायेन करिष्यन्ति यास्यन्ति नरकं च ते. वसुधा उवाच वहामि सर्वं वराहरूपेण अहं तव आज्ञया लीला मात्रेण भगवन् विश्वं च
चराचरं मुक्तां शुक्तिं हरेः अर्चां शिवलिङ्गं शिवां तथा शङ्खं प्रदीपं यन्त्रं च माणिक्यं हीरकं तदा यज्ञसूत्रं च पुष्पं च पुस्तकं तुलसीदलं जपमालां च पुष्पमालां कर्पूरं च सुवर्णकम्. அடுத்த ஸ்லோகம் படிச்சிருங்க. கோரோச்சனம் गोरोचनं चन्दनं च शालग्रामजलं तदा एतान् ओढुम् अशक्ता अहं क्लिष्टा च भगवन् शृणु. ஸோ வசுதா சொல்கிறா, பூமி சொல்கிறா, சர்வம் வகாமி. ஸோ நான் எல்லாத்தையும் தாங்குறேன், நீ ஆதாரம் மாதிரி எல்லாருக்கும் இடம் கொடு தாங்குன்னு சொல்லிட்டேன், நானும் தாங்குறேன், எல்லாத்தையும் தாங்குறேன். சர்வம் வகாமி வராக ரூபேண அகம் தவ ஆக்ஞையா, நான் வாராகியாக இருந்து கொண்டு, வாராகி தேவி தான் வாராகி ரூபத்தில் தான் பூமி எல்லாரையும் தாங்குறா போல் இருக்கு. அதான் அவள் சொல்கிறா, நான் வராக ரூபம் எடுத்து வாராகியாக உங்களுடைய ஆக்ஞையால் எல்லாத்தையுமே நான் தாங்குகிறேன். லீலா மாத்திரேன பகவன் விஸ்வம் ச சராச்சரம். ஸோ லீலையாகவே விளையாட்டாகவே முழு உலகத்தையும், விஸ்வம் எல்லா உலகத்தையுமே அண்ட சராச்சரங்களையும் நான் தாங்குகிறேன். விளையாட்டு எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, நான் விளையாட்டாகவே தாங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறா, சில சாமானை நான் தாங்க முடியாதுன்னுட்டான். எக்ஸப்ஷன் இருக்குது, சில சாமானை என் மேலே யாரும் டேரெக்டாக வைக்கக்கூடாது, நான் அதை தாங்க முடியாது. ஸோ முக்தான முத்து, சுக்திம்னு சிப்பி, ஹரேகே அர்ச்சாமூர்த்தி பகவானுடைய அர்ச்சாமூர்த்தி, சிவலிங்கம் சிவாம் அதாவது பார்வதி, இதெல்லாம் அந்த மூர்த்தியெல்லாம் நேராக தரல வைக்கப்படாதுங்கிறா இல்லையா, அதுதான் சொல்கிறா. பூமாதேவி சொல்கிறா, என் மேலே டேரெக்டாக வைக்காதேன்ற ஒரு பலகை வச்சு வைக்கிறோம் நம்ம. அதனால் எல்லாத்தையும் நம்ம பகவானோட மூர்த்தியெல்லாம் சும்மா தரல வைப்போமா மாட்டோம் இல்லையா, அதனால தான் ஒரு பலகாயை போட்டு அது மேலே வைக்கிறோம். ஆனால் பாகவத்தில் என்ன சொல்கிறார் நம்ம ரகு, அப்போ எதெல்லாம் தாங்க முடியாதுன்னு பார்த்தா, முத்து, சிப்பி, பகவானுடைய அர்ச்சாமூர்த்தி சிவலிங்கம், அப்புறம் சிவாம் அந்த பார்வதியோட மூர்த்தி, சங்கம் சங்கு, பிரதீபம்னா இது விளக்க மண் இதை வச்சு ஏற்றப்படா, அடியில் ஒரு தாம்பாளம் வைக்கிறோம் நம்ம. அப்புறம் யந்திர வடிவமாக பகவான் அதை கும்பிடுறோமே, அப்போ யந்திரங்கள் எல்லாம் தரல வைக்கப்படாது. மாணிக்கம், ஹீரகம், இதெல்லாம் நல்லா முத்துக்கள்லாம் நல்லா டைமண்ட், உயர்ந்த ரத்னங்கள், ஹீரகம்னா டைமண்டு, அதெல்லாம் தரல வைக்காதுங்கிறான். யஜ்ஞசூத்திரம் பூனல் தரல வைக்கப்படாது. புஷ்பத்தை தரல வைக்காது. புஸ்தகத்தை வைக்கப்படாது. துளசிதளம், துளசியோட இலையெல்லாம் தரையில் வைக்கப்படாது. அது மாதிரி ஜபமாலை, புஷ்பமாலை, கற்பூரம், அப்புறம் சொர்ணம், கோல்டையும் தரல வைக்காதேன்ற, கோல்டெல்லாம் தரல வைக்கப்படாது. மாலை கடி அப்படி தரல போடக்கூடாது. கோரோச்சனம் எல்லாம் மணக்க பொருட்கள் இல்லையா, கோரோச்சனை. அப்புறம் சந்தனம், சாலக்கிராம ஜலம், சாலக்கிராமத்தை அபிஷேகம் பண்ண ஜலம், அது தண்ணியில் அது இதில் போகாமல் பார்த்துக்கலாங்கிற. அப்போ செடியில் விட வேண்டியது என்ன பண்ணுறது, செடியும் தண்ணியில் இது பூமியில் தானே இருக்குது. ஸோ சாலக்கிராம ஜலம் ததா ஏதான் ஓடும் அசக்தாகம், இதெல்லாம் என்னால் தாங்க முடியாதுங்கிறான் பூமாதேவி சொல்கிறான். கிளிஷ்டாச்சா பகவன் ஸ்ருணு, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இதெல்லாம் வச்சு தாங்கிறதுக்கு, ஹே பகவன் கேளுங்கோன்னு அவள் இந்த தன்னுடைய பதிலை சொல்கிறான். वहामि सर्वं वाराहरूपेण अहं तव आज्ञया लीलापात्रेण भगवन् विश्वं च चराचरं मुक्तां शुक्तिं हरेः अर्चां शिवलिङ्गं शिवां तथा शङ्खं प्रदीपं यन्त्रं च माणिक्यं हीरकं तथा यज्ञसूत्रं च पुष्पं च पुस्तकं तुलसीदलं जपमालां च पुष्पमालां कर्पूरं च सुवर्णकं गोरोचनं चन्दनं च शालग्रामजलं तथा एतान् वोढुम् अशक्ता अहं क्लिष्टा च भगवन् शृणु. श्री भगवान् उवाच द्रव्याणि एतानि ये मूढाः अर्पयिष्यन्ति सुन्दरी यास्यन्ति कालसूत्रं ते दिव्यं वर्षशतं त्वयि. ஸோ என்ன சொல்கிறார் பகவான் சொல்கிறார், திரவியாணி ஏதானி ஏன் மூடாக. ஸோ நீ சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த திரவியங்கள் இவைகளெல்லாம் யார் ஒருவன் அறிவில்லாமல் முட்டாளாக அர்ப்பை செந்தி உன் மேலே இப்படி வைக்கிறானோ, ஹே சுந்தரி, ஹே வராகி தேவியே, பூமாதேவியே, காலசூத்திரம் தே யாசியந்தி, காலசூத்திரம் என்று சொல்லப்பட்ட நரகத்திற்கு அவர்கள் செல்வார்கள். எவ்வளோ வருஷம்? திவ்யம் வருஷ சதம்,
100 தேவ ஆண்டுகள் வரைக்கும் அவர்கள் காலசூத்திர நரகத்தில் இருப்பார்கள். ஸோ தொயி திரவியானின்னு அங்கே முதல்ல போனோம். உன்னிடம் யார் இந்த பொருட்களை வைக்கிறார்களோ அப்படின்னு ஆரம்பிக்கணுங்க. தொய்ங்கிறது முதல்ல போயிடணும். ஸ்ரீ பகவான் உவாச்ச திரவியாணி ஏதானி ஏ மூடாஹ அர்ப்பயிஷ்யந்தி சுந்தரி யாஸ்யந்தி காலசூத்ரம் தே திவ்யம் வர்ஷசதம் த்வயி இத்யேவம் உக்த்வா பகவான் விரராம ச நாரத பபூவ தேன கர்ப்பேண தேஜஸ்வி மங்களக்ரஹ. ஸோ இவ்வாறெல்லாம் சொல்லிவிட்டு பகவான் விரராம அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஹி டுக் ரெஸ்ட்னு அர்த்தம். அவர் அதுக்கு மேலே பேசலை. நாராயணர் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, ஹே நாரதரா கேளு. ஸோ பபுவ தேன கர்ப்பேன, அந்த பூமாதேவியோட கர்ப்பத்திலிருந்து மங்கள கிரக தேஜஸ்வி, தேஜஸான மங்கள கிரகம் தோன்றினான். இத்யேவம் உக்த்வா பகவான் விரராம ச நாரத பபூவ தேன கர்ப்பேன தேஜஸ்வி மங்களக்ரஹ. இத்யேவம் உக்த்வா பகவான், உக்த்வா சொல்லிவிட்டு பூஜான் சக்ருஹு பிருத்திவ்யாச்ச தே சர்வே ச ஆக்ஞயா ஹரேஹ கன்வசாகா உக்த தானேன துஷ்டுஹு ச ஸ்தவேன தே. பூஜான் சக்ருகு பிருத்திவியாக, பூமியுடைய பூஜையை செய்தார்கள். சர்வே யார் அங்கே இருந்தவர்கள் எல்லாரும், அந்த சபையில் தானே இதெல்லாம் நடக்கிறது, அந்த சபையில் உள்ள எல்லாருமே தேவிக்கு பூஜை பண்ணினார்கள். சர்வே ச ஆக்ஞா ஹரேகே, பகவானுடைய ஆக்ஞைக்கு இணந்து எல்லாருமே பூஜை பண்ணினார்கள் பூமாதேவிக்கு. கன்வசாக்கா உக்த தியானேன, கன்வசாக்கையில் தான் இந்த எப்படி பூஜை பண்ணுறதுங்கிற விவரம் எல்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ கன்வசாக்கையில் சொல்லப்பட்ட அந்த விதிப்படி, அந்த அதில் சொல்லப்பட்ட முறைப்படி துஷ்டு உஷ்ட ஸ்துதி பண்ணினார்கள். ஸ்தவேனச்ச, ஸ்தோத்திரங்களால், ஸ்தவம்னு ஸ்தோத்திரம். ஸோ அதில் சொல்லப்பட்ட ஸ்தோத்திரங்களால் ஸ்துதித்தார்கள். பூஜான் சக்ருஹு பிருத்திவ்யாச்ச தே சர்வே ச ஆக்ஞயா ஹரேஹ கன்வசாக உக்த தியானேன துஷ்டுஹு ச ஸ்தவேன தே. ததுஹு மூலேன மந்த்ரேண நைவேத்யாதிகம் ஏவ ச சம்ஸ்துதா த்ரிஷு லோகேஷு பூஜிதா சா பபூவஹ. ஸோ மூலேன மந்திரேன, மூலமந்திரம். இப்போ சரஸ்வதிக்கு மூலமந்திரம் பார்த்தோம் இல்லையா, சரஸ்வதியே சாகா ஓம் க்ரீம் சரஸ்வதியே சாகா சுவாகான்னு இதை பார்த்தோம் மூலமந்திரம். ஸோ மூலமந்திரம் ஒன்று முதல்ல சொல்லிட்டு சரஸ்வதிக்கு, அதுக்கப்புறம் சோஸ்திரம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா கவச்சம். 3 விதமாக நம்ம சரஸ்வதியோட இதை பார்த்தோம். இங்கே மூலமந்திரம் ஆரம்பிக்கிறார். ஸோ மூலமந்திரத்தினால நைவேதிகமெல்லாம் பண்ணி, நிவேத்தியம் பண்ணி எல்லாருமே ஸ்துதித்தார்கள். சம்ஸ்துதா த்ரிஷு லோகேஷு, 3 லோகங்களிலும் அவள் புகழப்பட்டாள். சம்ஸ்துதா ஸ்துதிக்கப்பட்டாள், பூஜிதா பூஜை பண்ணப்பட்டாள், ச பபுவக அப்படி பூமாதேவி அப்படி ஆனாள். ஸோ மூலமந்திரம் பின்னாடி வருது. அது என்ன மந்திரங்கிறது அது பின்னாடி பார்த்தோம்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வசுதாயை ஸ்வாகா, இது பின்னாடி 4 ஸ்லோகத்துக்கு அப்புறம் வருது. இதே ஸ்லோகம் வருது, அதுதான் மூல மந்திரம். அதை வச்சுன்னு எல்லாருமே 3 லோகத்திலையும் பூஜிக்கப்படுகிறார். அது பூமாதேவி பூஜிக்கப்படுகிறாள். ததுஹு மூலேன மந்த்ரேண நைவேத்யாதிகம் ஏவ ச சம்ஸ்துதா த்ரிஷு லோகேஷு பூஜிதா சா பபூவஹ. நாரத உவாச்ச किं ध्यानं स्तवनं तस्याः मूलमन्त्रं च किं वद गूढं सर्वपुराणेषु ஸ்ரோத்தும் கௌதூகலம் மம. ஸோ மந்திரத்தை சொல்லலையா, உடனே நாரதர் கேட்டுட்டார் நம்மள மாதிரி. ஸோ மூலமந்திரம் தஸ்யாக, அவளுடைய மூலமந்திரம் என்னது, கிம் தியானம், அவளை எப்படி தியானம் பண்ணுறோம், அவளோட ஸ்தோத்திரம் என்ன, ஸ்தவனம் ஸ்தோத்திரம் என்ன, கிம் வத சொல்லுங்க. கூடம் சர்வ புராணேஷு, புராணங்கள்லாம் இது தெரியலையே நம்மளுக்கு, எல்லாம் மறைவாக இருக்கிறது. கூடம்னா மறைவாக ரகசியமாக இருக்கிறது இந்த புராணங்களில் எல்லாமே. ஸ்ரோத்தும், இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப குதூகலமாக இருக்குதுங்கிறார். மம குதூகலம், எனக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கோ மூலமந்திரத்தெல்லாம் சொல்லி நாரத உவாச்ச கிம் தியானம் ஸ்தவனம் தஸ்யாஹ மூலமந்த்ரம் ச கிம் வத கூடம் சர்வ புராணேஷு ஸ்ரோத்தும் கௌதூகலம் மம. ஸ்ரீ நாராயண உவாச்ச ஆதௌ ச பிருத்திவி தேவி வராஹேண ச பூஜிதா ததஹ ஹி பிரம்மணா பశ్చాத் பூஜிதா பிருத்திவி ததா. ஸோ நாராயணன் சொல்கிறார், பதில் சொல்கிறார். முதல்ல பிருத்வி தேவி பூமாதேவி வராகேன பூஜிதா, வராக ரூபமாக எடுத்த விஷ்ணு அவர் தான் முதல்ல பூஜை பண்ணார். ததோஹி பிரம்மணா, அதுக்கப்புறம் பிரம்மா, பశ్చాத் பூஜிதா, அதுக்கப்புறம் பூஜை பண்ணப்பட்டால் அந்த பிருத்திவி பூமாதேவி ஆகப்பட்டவள். ஸ்ரீ நாராயண உவாச்ச ஆதௌ ச பிருத்திவி தேவி வராஹேன
च पूजिता ततो हि ब्रह्मणा पश्चात् पूजिता पृथिवी तदा ततः सर्वैः मुनीन्द्रैश्च मनुभिः मानवादिभिः ध्यानं च स्तवनं मन्त्रं शृणु वक्ष्यामि नारद. ஸோ ததக அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லா முனிவர்கள் மனுக்கள் மாணவன் மனிதர்கள் எல்லாருமே பூஜை பண்ணினா பூமாதேவிக்கு. தியானம் ச ஸ்தவனம், நான் இப்போ அவளோட தியானிக்கிற மந்திரத்தை பற்றி ஸ்தோத்திரம் மந்திரம் எல்லாம் சொல்கிறேன். சுடு நாரத, நீ கேளு நாரதா, வட்சியாமி நான் சொல்கிறேன். ततः सर्वैः मुनीन्द्रैश्च मनुभिः मानवादिभिः ध्यानं च स्तवनं मन्त्रं शृणु वक्ष्यामि नारद. राधे कृष्ण. ॐ ह्रीं श्रीं क्लीं वसुधायै स्वाहा इत्यनेन मन्त्रेण विष्णुना पूजिता पुरा श्वेतपङ्कजवर्णाभां शरच्चन्द्रनिबालनां चन्दन उत्क्षिप्त सर्वाङ्गीं रत्नभूषणभूषितां रत्नाधारां रत्नगर्भां रत्नाकरसमन्वितां वह्नि शुद्ध अंशुक आदानां सस्मितां वन्दितां भजे. ஸோ மூலமந்திரம் என்னென்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம், இதெல்லாம் பீஜாட்சரங்கள் இல்லையா, அந்த பீஜாட்சரங்களோடு கூட வசுதாயை ஸ்வாகா அப்படி சொல்கிறோம். ஸோ 4 விதமான இது. இதெல்லாம் க்ளீம் எல்லாம் பார்த்தா மன்மதனோட பீஜமாக பார்க்குறோம். எதில் சௌந்தர்யங்களை பார்க்குறோம், க்ளீம்ங்கிறது மன்மத பீஜமாக பார்க்குறோம். ஸோ ஹ்ரீங்கிறது வேறொரு தேவிக்கு. அப்படி ஒருவருக்குமே ஒரு மூலமந்திரம் இருக்குது, மூல பீஜாட்சரம் இருக்குது. இதில் 4மே சேர்க்குறேன், ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். அது சொன்னதுக்கப்புறம் வசுதாயே ஸ்வாகா அப்படிங்கிறது மூலமந்திரம். இப்படிப்பட்ட மந்திரத்தோட விஷ்ணுனா பூஜிதா, இதைத்தான் விஷ்ணு வராக ரூபமாக விஷ்ணு பூஜை பண்ணினார். ஸ்வேத பங்கஜ வர்ணாபம், இவள் எப்படி இருக்கா அந்த பூமாதேவி, ஸ்வேத பங்கஜம் வெள்ளை தாமரை போன்ற கலரில் இருக்க, வர்ணம்னா கலர், அந்த கலரில் இருக்கக்கூடிய பூமாதேவி. சரச்சந்திர நிப ஆனனாம், அவளுடைய மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் முகம் சரச்சந்திரன், சரத்காலத்து நிலவு, பளிர கிளியராக இருக்கும் சரத்காலத்து நிலவு, அந்த நிலவு போன்ற முகத்தை உடையவள். சந்தன உட்சிப்த சர்வாங்கியும், சந்தனத்தால் பூசப்பட்ட எல்லா உடம்போட ஒவ்வொரு அங்கத்திலையும் சந்தனத்தால் பூசி இருக்கிறாள். ஸோ ரத்ன பூஷண பூஷிதாம், நல்ல ரத்ன ஆபரணங்கள், நல்ல நவரத்னம் எல்லாம் வச்சு ஆபரணங்களை வச்சு அப்படி பூஷிக்கப்பட்டிருக்கிறாள். ரத்ன ஆதாராம், எல்லா ரத்னத்துக்கு ஆதாரமாக இருக்கா, எல்லாமே அவகிட்ட தான் இருக்கணும். வசுதாங்கிறது வசுனாலே செல்வத்தை கொடுக்கக்கூடியது, அதனால எல்லா ரத்னங்களும் அவகிட்டே இருக்குது. ரத்ன கர்ப்பம் தனக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கிறாள், எல்லா ரத்னங்களையும் தனக்குள்ளே கர்ப்பத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள். ரத்னாகரம்னா மைனுன்னு சொல்லுவோம், சுரங்கம். ஸோ எல்லா தாதுக்களுக்கும் சுரங்கமாக சமன்விதாம் கூடியவளாக இருக்கிறாள் இந்த பூமாதேவி. வன்னி சுத்த அம்சுக ஆதானாம், இவள் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுருக்கான்னா நெருப்பில் புடம் போட்ட அந்த ஒரு தங்கம் போல அப்படிப்பட்ட ஒரு அம்சுகம் ட்ரெஸ்ஸு. ஆதானாம் சுற்றி கொண்டிருக்கிறாள். சஸ்மிதாம் புன்னகையோடு இருக்கிறாள். வந்திதாம் பஜே, அப்படிப்பட்ட வந்தனைக்குரியவளை நான் கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் வசுதாயை ஸ்வாஹா இத்யனேன மந்த்ரேன விஷ்ணுனா பூஜிதா புரா ஸ்வேத பங்கஜ வர்ணாபாம் சரச்சந்திர நிபானனாம் சந்தன உக்ஷிப்த சர்வாங்கீம் ரத்னபூஷண பூஷிதாம் ரத்ன ஆதாராம் ரத்ன கர்ப்பாம் ரத்னாகர சமன்விதாம் வஹ்னி சுத்த அம்சுக ஆதானாம் சஸ்மிதம் வந்திதாம் பஜே. ध्यानेन अनेन सा देवी सर्वैश्च पूजिता अभवत् स्तवनं शृणु विप्रेन्द्र कन्वशाखा उक्तमेव च. ஸோ மேலே சொன்ன 4 லைனும் அவளுடைய கலரு அவளுடைய இது அப்படிலாம் மனசில் தியானம் பண்ணணும். இப்படி விளையர்னு இருக்கா, சந்தனம் உடம்பெல்லாம் சந்தனம் பூசிட்டு இருக்கா, இப்படியெல்லாம் தியானம். இந்த தியானத்தால் சா தேவி, இப்படி அந்த தேவி பூமாதேவி சர்வைஷ்ட பூஜிதா, எல்லாராலும் பூஜிக்கப்படுகிறாள். தியானம் இந்த மாதிரி தியானிக்கணும். தேவியை வெள்ளையர்னு இருக்கான்னு அவள் சந்தனம்லாம் பூசிட்டு இருக்கான்னு இல்லை, ரத்ன ஆபரணங்கள்லாம் போட்டுட்ருக்காங்கிற மாதிரி பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்புறம் அவளுடைய ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன் கேளுன்ற. ஸ்தவனம் சுணு விப்ரேந்திர, ஹே நாரதரே விப்ரேந்திர பிராமணோத்தமரே நாரதரே கேளு அவளுடைய ஸ்தோத்திரம். கண்வசாக்கா உக்தமே வச்சா. ஸோ கண்வசாக்கையில் பூமாதேவியுடைய ஸ்தோத்திரம் எப்படி சொல்லிருக்கோ அதை சொல்கிறேன் கேளுன்ற. ध्यानेन अनेन सा देवी सर्वैश्च पूजिता अभवत् स्तवनं शृणु विप्रेन्द्र कन्वशाखा उक्तम् एव च. हे
श्रीनारायण उवाच जये जये जल आधारे जलशीले जलप्रदे यज्ञसूकरजाये त्वं जयं देहि जयावहे. ரெண்டு 4 லைன்பா. மங்களே मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशे मङ्गलं देहि मे भवे. மங்களே மங்களாதாரே நம்மளே சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்லோகம் மங்களே மங்களாதாரேங்கிறது எல்லாரும் ஜென்ரலாக சொல்கிறது. ஸோ இதை சோஸ்திரம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா நாராயணர் சொல்கிறார் ஜெயே ஜெயே ஜல ஆதாரே, ஜலத்துக்கு இடம் கொடுக்குறா இல்லையா, பூமாதேவியில் தானே ஜலம் இருக்குங்க. ஸோ ஜெயே ஜெய ஜல ஆதாரே, ஜலமெல்லாம் இருக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவளே, ஜலஷீலே ஜலம் அப்படி, அதாவது நீர், அவளை தோண்டினாலும் நீர் வருது இல்லையா. ஸோ ஜலத்துக்கு ஜலமே உங்களோட ஷீலமாக வழக்கமாக இருக்குது உங்ககிட்ட. ஜலப்பிரதே, பூமியில் தோண்டினா ஜலம் கொடுக்குறா, ஜலத்தை கொடுப்பவளே. யக்ஞசூக்கர ஜாயே, யக்ஞசூக்கரன் யார்? வராகமூர்த்தி. சூக்கரன்னா வராகம், பன்றி. ஸோ யக்ஞசூக்கரன்னா யக்ஞ வராகமூர்த்தி. அந்த யக்ஞ வராகமூர்த்தியுடைய ஜாயே மனைவியே, ஜாயான்னா மனைவி, ஜாயே மனைவியே. தொம் ஜெயம் தேகி ஜெயாவகே, ஸோ நீ எங்களுக்கெல்லாம் ஜெயத்தை கொடுக்க வேண்டும். ஸோ ஜெய ஆவகே, அதாவது ஆவகன்னா போர். ஸோ அந்த போரில் எங்களுக்கெல்லாம் ஜெயத்தை நீ கொடுக்க வேண்டும். மங்களே மங்களமானவளே, மங்கள ஆதாரே, ஸோ மங்களங்களுக்கெல்லாம் ஆதாரம், எல்லா கல்யாண குணங்களும் உடையவள், அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். மாங்கல்யே மாங்கல்யத்தோடு கூடியவள், மங்களப்பிரதே மங்களத்தை தருபவள். மங்களார்த்தம், எங்களுக்கெல்லாம் மங்களம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மங்கள ஈஷே, மங்களனையே பெற்றவள். ஸோ மங்களத்தையே இப்போ குழந்தையாக பெற்றிருக்கேன். ஸோ மங்களார்த்தம் மங்கள ஈஷே, ஸோ மங்களம் தேகி மே பவே, எனக்கு மங்களத்தை நீக்கு தர வேண்டும். பவேனா பூமியேன்னு அர்த்தம், எல்லாம் உண்டாருது இல்லையா, அதான் பூமி பவே பவேன்னு கூப்பிட்றேன். श्रीनारायण उवाच जये जये जल आधारे जलशीले जलप्रदे यज्ञसूकरजाये त्वं जयं देहि जय आवहे. मङ्गले मङ्गल आधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गल ईशे मङ्गलं देहि मे भवे. सर्व आधारे च सर्वज्ञे सर्वशक्ति समन्विते सर्वकामप्रदे देवी सर्वेष्टं देहि मे भवे. ஸோ சர்வ ஆதாரே, எல்லாருக்கும் ஆதாரமாக இடுப்பிடம் கொடுக்கக்கூடியவள், சர்வஜை எல்லாம் அறிந்தவள், சர்வசக்தி சமனுதே, சகல சக்தியும் இருக்கு அவள்கிட்ட, சக்தியோடு கூடியவளே. சர்வ காமப்பிரதே, விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் இல்லையா. பூமியில் எல்லாத்தையும் எதை நட்டாலும் பயிர் விளையிறது, நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஸோ ஹே தேவி, சர்வ இஷ்டம் தேகி மே பவே, எனக்கு நான் விரும்பியதெல்லாம் நீ கொடுக்க வேண்டும். ஹே பவானி, பவே பவேன்னு பவாங்கிறது சிவன், பவனோட மனைவிங்கிறதுல பவே அப்படின்னு எடுத்துக்கலாம். சிவனுடைய மனைவியே பவானியே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். सर्व आधारे च सर्वज्ञे सर्वशक्ति समन्विते सर्वकामप्रदे देवी सर्वैष्टं देहि मे भवे. पुण्यस्वरूपे पुण्यानां बीजरूपे सनातने पुण्य आश्रये पुण्यवदाम् आदये पुण्यदे भवे. ஸோ புண்ணியானாம் புண்ணியஸ்வரூபே, புண்ணியங்களுக்கெல்லாம் முதல்ல புண்ணியஸ்வரூபமே இவ தான். ஸோ எல்லா புண்ணியங்களுக்கும் ஆதி எங்கே இருக்குன்னு பார்த்தா தேவி தான். ஸோ அப்படிப்பட்ட புண்ணியஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே. பீஜரூபே, பீஜமாக, ஒரு விதையாக, அந்த விதையிலேருந்து எல்லாமே வரணும், எல்லா மங்களங்களும் வரத்துக்கு ஆதாரமான பீஜரூபமாக இருக்கக்கூடியவளே. சனாதனி, எப்போதும் இருக்கக்கூடியவளே. புண்ணிய ஆශ්‍රயே, புண்ணியர்களால் ஆශ්‍රயிக்கப்படுபவள். புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பூமாதேவியை வணங்குறதுக்கோ அவள் மேலே நடக்கிறதுக்கோ ஒரு சாமர்த்தியம் நமக்கு வேணுமானா அந்த பூமாதேவியை இது பண்ணணும், ஆශ්‍රயம் பண்ணணும். ஸோ புண்ணியவதாம் ஆலையே, புண்ணியம் பண்ணினவர்களுக்கு இருப்பிடமாக. ஏன்னா கெட்ட ராஜாக்களை அழியணுன்றா, என்னால் கெட்ட ராஜாக்கள்லாம் வச்சுக்க முடியாது, அவளெல்லாம் அழிச்சு விடுன்றா பூமாதேவியை போய். அப்போ தான் கிருஷ்ணாவதாரமே வருது. அதனால புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அவள் இடம் கொடுப்பள். ஸோ புண்ணியவதாம் ஆலையே, புண்ணியம் செய்தவர்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவளே. புண்ணியதே, புண்ணியத்தை கொடுப்பவளே பவே பூமாதேவியே. புண்ணியவதாம் ஆலையேன்னு படிக்கலாம். ஆமாம், ஆலையேன்னு படிக்கலாமே. पुण्य स्वरूपे पुण्यानां बीजरूपे सनातनी पुण्य आश्रये पुण्यवताम् आदये पुण्यदे भवे. सर्व सस्यालये सर्व सस्याडये सर्व सस्यदे सर्व सस्ये हरे काले सर्व सस्य आत्मिके भवे. சஸ்யன பயிர். ஸோ பூமியில் பண்ணக்கூடிய பயிர்கள். சர்வ சஸ்ய ஆலய, எல்லா பயிருக்கும் இருப்பிடமாக ஆலயமாக இருக்கக்கூடியவளே.
சர்வ சசிய ஆட்யே, ஏன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கா, எல்லாம் செழிப்பு, பூமியில் நிறைய பயிர்கள்லாம் செழித்து வளர்ந்தா அவள் ரொம்ப ரிச் ஆகிடுறா இல்லையா. அதே வேனன் காலத்தில் என்ன பண்ணிட்டா, எல்லாத்தையும் மறைச்சிட்டா. பிருது காலத்தில் தோண்ட தோண்ட அவளுக்கு பயிர்கள்லாம் முளைக்கிறதுக்கு நல்ல பூமாதேவியை சமனப்படுத்தி பூமாதேவியை ரிச் ஆக்கினார் பிருது. அதே அவருடைய மூத்தவரான வேனன் என்ன பண்ணினார், எல்லாத்தையும் யாக யஜ்ஞம் பண்ண விடாமல் பண்ணி பூமாதேவி எல்லாத்தையும் சசியங்கள்லாம் தனக்குள்ளே வச்சுட்டா, எல்லாம் பஞ்சம், ஒன்றும் நடக்கலை இல்லையா. அப்போது அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், சசியப்பிரதே, சசியத்தை பயிரை கொடுப்பவளே, அதே சமயத்தில் சர்வ சசிய ஹரேன்னுட்டார். வேனன் காலத்தில் மறைச்ச மாதிரி எல்லாத்தையும் அபகரித்தவளே, தனக்குள்ளே வைத்துக்கொண்டு மக்களுக்கு அதை உபயோகம் பராமல் செய்ய முடியும், அவளால் செய்ய முடியும். ஹரே அபகரிப்பவளே, காலே சர்வசிய ஆத்மகே பவே. ஸோ காலேன்னு தன்னில் மறைப்பல், எந்த காலம், கெட்ட காலம் வரும்போது, கேடு காலம் வரும்பொழுது தன்னிலே மறைத்து வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் அபகரித்து கொள்ளக்கூடியவளே. சர்வ சசியாத்மிகே, பயிரே அவள் தான். பயிர் வேறு பூமி வேறேன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறோம், பூமியில் மேலே வளரக்கூடிய எல்லாமே பூமியோடு சம்மந்தப்பட்டது எல்லாமே பூமின்னே சொல்லிவிடலாம். அதனால சர்வ சசிய ஆத்மிகே, எல்லா பயிர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவளே, பவே பூமியே. சர்வ சஸ்ய ஆலயே சர்வ சஸ்யாட்யே சர்வ சஸ்யதே சர்வ சஸ்ய ஹரே காலே சர்வ சஸ்ய ஆத்மிகே பவே. भूमे भूमिप सर्वे सर्वस्वे भूमिपालपरायणे भूमिपानां सुखकरे भूमिं देहि च भूमिदे. பூமி பூமாதேவியே, பூமிப்பனா பூமியை பாதுகாப்பவர் யார், ராஜா. பூமிப்பனா ராஜா. ஸோ சர்வஸ்வே, ராஜாவுடைய சர்வ சொத்துமே நீதான். ஏன்னா நீ நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும், ராஜாவால் ராஜ்யத்தை ஆள முடியும். ஸ்வேன சொத்து, ஸ்வன சொத்து, ஸ்வேன சொத்தை உடையவளே, சர்வஸ்வே. பூமிபால பராயணே, பூமிபாலர்கள்னு சொன்னாங்கன்னா பூமி பாதுகாக்கக்கூடிய லோகபாலகர்கள். ஸோ லோகபாலர்களாக பராயணே, ஸோ அவர்களுடைய கதி, பூமிபாலகன்னு சொன்னால் ராஜான்னு எடுத்துக்கலாம், இல்லை பூமிக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய லோகபாலகர்கள் 8 திசையில் இருக்கக்கூடியவர்களையும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பவர்கள் உன்னையே கதியாக கொண்டுள்ளார்கள், நீ நன்னா இருக்கணுமேனு அப்படியே உன்னை கதியாக உடையவர்கள் பராயணே. பூமிபானாம் சுககரே, ராஜாக்களுக்கு சுகத்தை தருபவளே. பூமிப்பன்னா பாலயத்தி, பாதுகாக்கிறார்கள் அர்த்தத்தில் ராஜான்னு அர்த்தம். ஸோ பூமி பாதுகாக்கக்கூடிய ராஜாக்களுக்கு சுகத்தை கொடுப்பவளே. பூமிம் தேகிச்ச பூமிதே, எனக்கு நீ பூமியை தர வேண்டும். ஏன்னா நமக்கு பிளாட் வாங்கணும்னு சொன்னா பூமாதேவியை கும்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ பூமியை தான்னு கேட்டதா அவள் பூமியை தருவள். பூமிதே, பூமியை தரக்கூடியவளே. பூமி பூமிப சர்வஸ்வே பூமிபால பராயணே பூமிபானாம் சுககரே பூமிம் தேஹி ச பூமிதே. இதம் ஸ்தோத்ரம் மகாபுண்யம் भ्रातरु उत्ताय यः पठेत् कोटि जन्मसु स भवेत् பலவான் பூமிப ஈஸ்வரக. இந்த சோஸ்திரத்தை, புண்ணியமான இந்த சோஸ்திரத்தை பிராத்தருத்தாய காலங்கத்தால் எந்திருந்து பட்டேத் யார் படிக்கிறாளோ, கோடி ஜென்மசு ச பவேத் பலவான், கோடி ஜென்மங்கள் அவன் பலவானாக, பூமிப ஈஸ்வரகன்னு ராஜாதி ராஜாவாக அர்த்தம். பூமிப ஈஸ்வரகன்னா பூமிப்பன்னா ராஜா, அவனுக்கு ஈஸ்வரன் சக்கரவர்த்தின்னு அர்த்தம். ஸோ பலவானாக சக்கரவர்த்தியாக கோடி ஜென்மங்கள் அவன் இருப்பான். இந்த சோஸ்திரத்தை படித்தாலே சக்கரவர்த்தியோட நிலைமை கிடைக்கும்ன்ற. இதம் ஸ்தோத்ரம் மகா புண்ணியம் பிராதருத்தாய யப்படேத் கோடி ஜன்மசு ச பவேத் பலவான் பூமிப ஈஸ்வரः. भूमिदानकृतं पुण्यं लभ्यते पठनात् जनैः भूमिदानहरात् पापात् मुच्यते न अत्र संशयः. ஸோ பூமிதான கிருத்தம் புண்ணியம், பூமியை தானம் பண்ணின புண்ணியம் இதில் கிடைக்கிறது. பட்டாத் ஜனி, இது படித்தாலே போகும், யாருக்கோ பூமியை தானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறதுங்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பூமி தான ஹராத்து, ஸோ பூமியை பிரத்தியாடுறது யாராவது அபகரிச்சிருந்தா வச்சுக்கோ, ஏதாவது இன்னொருத்தனை ஏமாற்றி பூமியை அபகரிச்சிருந்தால் அந்த பாபத்திலிருந்து இந்த சோஸ்திரம் சொன்னால் முச்சியத்தை விடுபட்டு விடுவார்கள். ஸோ பிரத்தியாண்டு பூமியை அபகரிச்சு விட்டு இந்த சோஸ்திரத்தை சொன்னால் அந்த பாபத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடுங்கிறார். நான் அத்தனை சந்தேகமே வேண்டான்றார். இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. பூமிதானக்ருதம் புண்ணியம் லப்யதே படனாத் ஜனைஹ பூமிதானஹராத் பாபாத் முச்யதே ந அத்ர சம்சயः. அம்பு
अम्बुवाची भूकरण पापात् स मुच्यते ध्रुवम् अन्य कूपे कूपकलन पापात् स मुच्यते ध्रुवम्. ஸோ அம்புவாச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம், அம்புவாச்சி டேஸ் வந்து பூமாதேவி ருத்து தன்மை அடைந்திருக்கிறாள். அதனால அப்போ அன்றைக்கி ஒன்றும் வேலை செய்யப்படாது, பூமாதேவி வேலை செய்யப்படாதுன்னு சொன்னானே தப்பு பண்ணிடுறான் ஒருத்தன். ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது பூமியை தோண்டி பூமி பூஜை ஏதோ போட்டானால் அந்த பாபத்திலிருந்து துருவம் முச்சதே நிச்சயமாக விடுபட்டு விடுவான். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டா விடுபட்டு விடுவான் அந்த பாபத்திலிருந்து. அந்நிய கூப்பே பிரத்தியாரோட கூப்பம் கிணறு, கூப்பன கிணறு, பிரத்தியாரோட கிணறை கூப்ப கணனை பாப்பாத்து. ஸோ தான் தோண்டி என்னோட கிணறுன்னு சொல்லி அவனோட கிணறை ஆக்கிரமித்து தான் அதை ஆழப்படுத்தி அதை யூஸ் பண்ணுறது, அந்த பாபத்திலிருந்தும் துருவம் முச்சதே கண்டிப்பாக விடுபட்டு விடுவான். अम्बुवाची भूकरण पापात् स मुच्यते ध्रुवम् अन्य कूपे कूपगणन पापात् स मुच्यते ध्रुवम्. कूप कणन ओके फर्स्ट का करेक्ट. परभूमि हरात् पापात् मुच्यते न अत्र संशयः भूमौ वीर्यत्याग पापात् उदीपाति स्थापनात् पापेन मुच्यते सो अपि स्तोत्रस्य पठनात् मुने. ஸோ பரபூமி ஹராத் பிரத்தியாரோட பூமியை அபகரித்தல். ஸோ வேறத்தரோட பூமியை அபகரித்த அந்த பாவத்திலிருந்து முச்சியத்தை நாத்திர சம்சேகா விடுபட்டு விடுவான் இந்த ஸ்தோத்திரத்தினால, சந்தேகம் வேண்டாம். பூமோ வீரிய தியாக பாப்பாத்து, வீரியங்கிறது அவளுடைய ஸ்பெர்ம்ஸ் அல்லது ரேத்தஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவளுடைய வீரியம், இந்த ஆண்கள் வீரியத்தை பூமியில் விட்டார்கள் என்றால் அந்த பாபத்திலிருந்தும் நீங்கி விடுவார்கள். பூமோ தீபாதி ஸ்தாபனாத், பூமியில் வச்சு விளக்கேற்றுறது. ஸோ விளக்கேற்றுறதை அடியில் தாம்பாளம் ஒன்றும் வைக்காமல் டேரெக்டாக பூமியில் வச்சு விளக்கேற்றினா அந்த பாபத்திலிருந்தும் பாப்பேன முச்சியத்தை விடுபடுவான். சோப்பி ஸ்தோத்திரஸ்ய பட்டனாத் முனேகே, நாரதரே இந்த ஸ்தோத்திரத்தை படித்தால் இப்படிப்பட்ட பல பாபங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். பரபூமி ஹராத் பாபாத் முச்யதே ந அத்ர சம்சயः பூமௌ வீர்ய தியாக பாபாத் பூமௌ தீபாதி ஸ்தாபனாத் பாபேன முச்யதே சோ அபி ஸ்தோத்ரஸ்ய பட்டனாத் முனே. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னானா, நம்ம வந்து பச்சாதாபம் பண்ணணும், பரிகாரம் முக்கியமில்லை, பச்சாதாபம் பண்ணணும். பச்சாதாபம் பட்டால் அப்புறம் இந்த பரிகாரம் நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு ஒரு அதை வருந்தி அதுக்கப்புறம் இதுக்கு பரிகாரமாக இதை வந்து ஃபர்தராக இதை பண்ணாமல் இருந்தால் இந்த பாபத்திலிருந்து விடுபடலாம். பச்சாதாபமே படலை, யூ வில் நாட் ரிப்பெண்ட், அப்போ பிரயோஜனமே கிடையாது. நீ பண்ணிட்டு இந்த சோத்திரத்தை லபன்னு சொன்னினோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அஸ்வமேதசதம் புண்ணியம் லபதேன அத்ர சம்சயः பூமி தேவ்யா மகாஸ்தோத்திரம் சர்வ கல்யாணகாரகம். ஸோ இந்த ஸ்லோஸ்திரத்தை சொல்லும்போது 100 அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறதுங்கிற லபத்தே அடைகிறார்கள். அத்திர சம்சயம், சந்தேகம் வேண்டாம். பூமி தேவியாக மகாஸ்தோத்திரம் இது. ஜெய ஜெய ஜல ஆதாரன்னு ஒரு 8 ஸ்லோகம் இருந்து 8 ஸ்டான்ஸாக தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட பூமி தேவியுடைய மகாஸ்தோத்திரத்தை சர்வ கல்யாணகாரகம், எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. அஸ்வமேத சதம் புண்ணியம் லபதேன அத்ர சம்சயः பூமி தேவ்யாः மகாஸ்தோத்திரம் சர்வ கல்யாணகாரகம். इति श्रीमद्देवी भागवते महापुराणे 18 साहस्र्यां संहितायां नवमस्कन्धे भूमिस्तोत्रवर्णनं नाम नवमोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ दशमोऽध्यायः. नारद उवाच भूमिदानकृतं पुण्यं पापं दत्हरणेन च परभूहरणात् पापं कूपे कूपकनने तदा. அப்படி போட்டிருக்கா, பரக்கூப்பே கண்ணனே ததா, மாத்திங்க நடுவுல ஒரு பரக்கூப்பே கண்ணனே ததா. ஓகே. ஸோ நாரதர் சொல்கிறார், இப்போ கேட்குறார் அடுத்த கேள்வி. பூமிதான கிருதம் புண்ணியம். ஸோ பூமிதானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த சோஸ்திரத்தை சொன்னால் பூமிதானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும். தது ஹரணேன பாபம், பூமியை அபகரிச்சினால உள்ள பாபத்தை நீக்கும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ அதை பூமியை அபகரிப்பதனால் ஏற்படக்கூடிய பாபம். பரபூஹரணாத் பாபம், அதாவது பிரத்தியாரோட பூமியை அபகரிப்பதால் ஏற்படக்கூடிய அந்த பாபம்
பரகூபே கணனே ததா பிரத்தியார் தோண்டி வச்சு ஆரம்பித்த கடத்தை தன்னோட தான் எண்ணி அதை தோண்டுவதனால் ஏற்படக்கூடிய அந்த பாபம் இப்படி லிஸ்ட் போடுறீங்க. ராதே கிருஷ்ணா. நாரத உவாச்ச பூமி தான கிருதம் புண்ணியம் பாபம் தத்ஹரணேன ச பரபுக்கரணாத் பாபம் பரகூபே கூபகணனே ததா. अम्बुवाच्याम्बुकणने वीर्यस्य त्याग एव च दीपादिस्थापनात् पापं श्रोतुमिच्छसि यत्नतः. இச்சாமி யத்னதக என்ன நாரதர் கேட்குறார், உங்கள் வாயில் நான் இதெல்லாம் கேட்கணுன்றார். அதாவது அம்புவாச்சியில் நான் அந்த டேஸு, அதாவது நான் காமாக்கியா பொறுத்தவரை June 22 to 26ங்கிறான். ஸோ அந்த டேஸில் பூமியை தோண்டினாலோ இல்லை இந்த ரேத்தஸை பூமியில் விட்டாலோ வீரியசை தியாக வச்சா அப்படி விட்டாலோ தீபாதி ஸ்தாபனா அது தீபத்தெல்லாம் நேர பூமியில் வச்சு ஏற்றுறதுனாலையோ அதனால் வரக்கூடிய பாபம் என்னது என்று கேட்க விரும்புகிறேன். பாபம் நீங்கும் சொல்லிட்டார். அது என்ன பாபம் வரும், அது நீங்கிறது அப்புறம். ஸோ அதனால் வரக்கூடிய பாபத்தை எத்தனை தக முயற்சியோடு சோத்துமிச்சாமி நான் உங்கள்கிட்ட கேட்டு அறிய விரும்புகிறேன் இன்னைக்கு சொல்கிறார் இவர். அம்புவாச்சாம்பு கணனே வீர்யஸ்ய தியாக ஏவ ச தீபாதி ஸ்தாபனாத் பாபம் ஸ்ரோதும் இச்சாமி யத்னதः. अन्यद्वा पृथिवीजन्यं पापं यत् पृच्छते परं यदस्ति तत् प्रतीकारं वद वेदविदां वर. வேதவிதாம் வர வேதத்தையெல்லாம் அறிந்தவரே நாராயணரே. அந்நியதுவா இன்னும் வேறதே பாபம் இருக்கா? பிருத்விஜன்யம் பாபம், இந்த பிருத்திவிக்கு பண்ணக்கூடிய அபகாரத்தினால நமக்கு ஏதாவது பாபம் இருக்கா? எத் பிரிச்சதே பரம். ஸோ இதுக்கப்புறமும் என்னெல்லாம் உண்டுங்கிறதை நான் அறிய விரும்புகிறேன். எது அஸ்தி தத் பிரதீகாரம்னா பரிகாரம். ஸோ இந்த மாதிரி பாவத்தை பண்ணினா அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்குறார் நாரதன். अन्यद्वा पृथिवीजन्यं पापं यत् पृच्छते परं यदस्ति तत् प्रतीकारं वद वेदविदां वर. श्रीनारायण उवाच विदस्ति मात्रभूमिं च यो ददाति च भारते सन्ध्या पूताय विप्राय स यादि शिवमन्दिरम्. ஸோ புண்ணியத்தை முதல்ல சொல்கிறார். விதஸ்தின்னு சொன்னால் ஒரு சான், நம்ம கையால் இப்படி காட்டுறோம் இல்லையா, ஒரு சான். ஸோ இந்த ஒரு சான் பூமியை யார் பாரத பூமியில் யாராவது ஒருத்தர் தானம் பண்ணினால், ஒரே ஒரு சான் பூமி அதை தானம் பண்ணினால் அது யார் கொடுக்கணும்? சந்தியா பூத்தாய விப்ராய, ஒரு பிராமணன், அவன் சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணுற பிராமணன். சந்தியாவந்தனம் பண்ணி புனிதப்பட்ட ஒரு பிராமணனுக்கு ஒரு சான் பூமியை கொடுத்தால் ச யாதி சிவமந்திரம், அவன் சிவனுடைய சிவலோகத்தை சென்று அடைவான். சிவலோகம்ங்கிறது ஒரு லோகம் தனியாக இருக்குது, கைலாசம்ங்கிறது ஒரு தனியாக இருக்குது ஒரு லோகம் இந்த தேவி பாகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், தந்திர ரூபமான சிவன். இப்போ சரஸ்வதியை சொல்கிறோம், தந்திர ரூபியான சரஸ்வதின்றோம். அப்புறம் சாதாரண பிரம்மாவோட ஒய்ஃபான சரஸ்வதிங்கிறோம். ஸோ கோலோகத்தில் இருக்கிற சரஸ்வதி ஒருத்தி இருக்கா, அவளுடைய அம்சமாக பிரம்மாவுக்கு ஒரு சரஸ்வதி ஒரு பிரம்மாண்டத்தில் இருக்கா. அது மாதிரி சிவலோகம் கைலாசத்தை பிரித்து அறியணும். சிவலோகத்திற்கு போவான் ஒரு ஜான் நிலத்தை கொடுத்தா போரும் பாரத பூமியில். श्रीनारायण उवाच वितस्ति मातृभूमिं च यो ददाति च भारते सन्ध्यापूजाय विप्राय स याति शिवमन्दिरम्. भूमिं च सर्वसस्याढ्यां ब्राह्मणाय ददाति च भूमिरेणुप्रमाण अब्दम् अन्ते विष्णुपदे स्थितिः. ஸோ சர்வசஸ்ய ஆட்யாம் பூமி, அதாவது நல்ல பயிர் நல்ல விளையிற பூமியாக இருக்கணும். அப்படி ரிச்சாக, ஆட்யம்னா ரிச், ஆட்யாம் அப்படி ரிச்சாக இருக்கக்கூடிய செழிப்பான பூமியை பிராமணாய ததாச்சிச்சா ஒரு பிராமணனுக்கு கொடுத்தால், ஸோ பூமி ரேணு பிரமாண அப்தம்னா வருஷம். ஸோ பூமி ரேணு, அந்த பூமி நீ கொடுக்குற பூமியில் எவ்வளவு தூசி, ரேணுன்னா துகள், அந்த பூமியில் எவ்வளவு துகள் இருக்கோ அவ்வளவு வருஷங்கள், பிரமாணன அதே அளவிலான வருடங்கள் அப்தம். அந்தே விஷ்ணுபதே ஸ்திதிஹி. ஸோ அது வரையிலும் விஷ்ணு லோகத்தில் இருக்கலாம். ஸோ விஷ்ணுவோட கூட சாயுஜமாக அங்கே போய் உட்காந்துருக்கலாம். எப்படி பூமியில் நல்ல செழிப்பான பூமியை தானம் பண்ணுறவன். भूमिं च सर्वसस्याढ्यां ब्राह्मणाय ददाति च भूमिरेणु प्रमाण अब्दम् अन्ते विष्णुपदे स्थितिः.
ग्रामं भूमिं च धान्यं च ब्राह्मणाय ददाति यः सर्वपापाद् विनिर्मुक्तौ च उभौ देवी पुरस्थितौ. ஸோ ஒரு கிராமமோ ஒரு கிராம அளவு பூமி தானியம் நல்ல தானியம்னு நல்ல தனதானியத்தோடு இருக்கக்கூடிய தானியமெல்லாம் விளையக்கூடிய பூமி பிராமணாய ததாத்தியக பிராமணன் கொடுத்தாலோ சர்வ பாபாத் வினிர்முக்தாவோ அவ ரெண்டு பேருமே அரு நிர்முக்த உபௌ தேவி புரஸ்திதவு அது வாங்கினவரும் கொடுக்கிறவரும் இந்த பிராமணன் வாங்கின்ற பிராமணனும் அந்த கொடுத்த தானம் பண்ணின அந்த மனிதனும் ரெண்டு பேருமே தேவி புரஸ்திதவுன்னா தேவிபுரத்துக்கு போயிடுவா. அது மணித்வீபம் மணித்வீபம் தானே தேவி இருக்கிற இடம். ஸோ தேவியோட ஊரில் போய் உட்காந்துருப்பா. கிராமம் பூமிம் ச தானியம் ச பிராமணாய ததாதி யஹ சர்வ பாபாத் விநிர்முக்தௌ ச உபௌ தேவி புரஸ்திதௌ. भूमिदानं च तत्काले यः साधुश्च अनुमोदते स च प्रयाति वैकुण्ठे मित्रगोत्रसमन्वितः. ஸோ பூமி தானம் ஒருத்தன் பூமி நான் தானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தன் வந்து அனுமோதனம் வெரி குட் அப்படி சொல்கிறா இல்லையா, சாது அனுமோதத்தை ஓகேன்னு சொல்லிட்டு அனுமோதனை யார் பண்ணுறாளோ அந்த டைம்லேயே உடனே ஒரு விதமான யோசனையும் இல்லாமல் ஏண்டா கொடுக்குற எதுக்கு வேணும் இப்போ நீ வச்சுக்கலாமே இப்படிலாம் பேசாமல் அவன் சொன்ன உடனே ரைட் வெரி குட் நீ பண்ணுற நல்ல டிசிஷன் அப்படி சொன்னானா சச்சா பிரயாத்தி அவனும் போயிடுவான். அந்த அனுமோதனம் பண்ணுறானே கொடுக்கவே ஒன்றும் பண்ணல தானம் பண்ணலை, ஆனால் அதை ஓகேன்னு சொன்னதுனாலேயே அந்த சாதுவும் வைகுண்டே மித்திர கோத்திர சமன்வித்தக ஃப்ரெண்டு கோத்திரக்காரா எல்லாரையும் கூட்டிட்டு வைகுண்டத்துக்கு போய் உட்காந்துடுவோங்கிற. பூமிதானம் ச தத்காலே யஹ சாதுஷ்ச அனுமோததே ச ச பிரயாதி வைகுண்டே மித்ரபுத்திர சமன்விதः. स्वदत्तां परदत्तां वा ब्रह्मवृत्तिं हरेतु यः स तिष्ठति कालसूत्रे चन्द्रदिवाकरौ यावत् चन्द्रदिवाकरौ. नेक्स्ट 2 पुत्र तत्पुत्र पौत्र प्रभृतिः भूमिहीनः श्रिया हतः पुत्रहीनः दरिद्रश्च घोरं याति च रौरवम्. ஸோ ஸ்வதத்தாம் பரதத்தாவா அதாவது நான் ஒரு ஆளுக்கு தானம் பண்ணியிருக்கேன் அந்த பூமி, இல்லை பிரத்தியார் எனக்கு கொடுத்த பூமி, பிரம்ம விருத்திம் ஹரேத்து ஸோ இதை அபகரித்தான் நான் கொடுத்த பூமியே திருப்பி வாங்குறது. இப்போ நரகன் அவன் யார் சரி ஓகே அது மாதிரி அந்த தான் கொடுத்த தானத்தையே திருப்பி எடுத்துக்கிறது. பரதத்தாவா பிரத்தியார் நம்மளுக்கு கொடுத்ததையோ பிரம்மவிருத்தி அதாவது அதை பிரம்ம விருத்தின்னு சொன்னா பிராமணனுடைய வாழ்க்கை விருத்தின்னு சொன்னால் அவன் இதே வாழ்வாதாரமாக வச்சுட்டு இருக்கான். ஸோ அதையோ யார் ஒருத்தன் அபகரிக்கிறானோ ஸோ சொந்தக்காரால்றது அபகரிக்கிறேன்னு எடுத்துக்கிறேன். பரதத்தாம்னா நமக்கு கொடுக்கல, பிரத்தியார் நம்ம ரிலேட்டிவ் யாருக்கோ கொடுத்தா அதை எடுத்து வாங்கிக்கிறது, தானே கொடுத்துட்டு தானே திருப்பி எடுத்துக்கிறது, இல்லை பிராமண சொத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுறாளோ காலசூத்திரங்கிற நரகத்தில் யாவத் சந்திர திவாகரோ சந்திரனும் சூரியனும் எதுவரையில் இருப்பார்களோ அதுவரையிலும் திஷ்டதி அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியதான். காலசூத்திர நரகத்தில் உட்காந்துருக்கணும். அதே மாதிரி தத் புத்திர பௌத்திர பிரபிருதி ஆரம்பித்த அவனுடைய புத்திரர்கள் அவனுடைய பௌத்திரர்கள் பேரன் பேத்திகள் எல்லாம் பூமிஹீனக அவளுக்கு பூமியே இருக்காது. ஸ்ரீயாகதக பூமி இல்லாமல் ஆகிவிடுவார்கள், ஐஸ்வர்யம் இருக்காமல் ஆகிவிடுவார்கள். புத்திரஹீனக குழந்தை பிறக்காது, தரித்திரனாக இருப்பார்கள். கோரம் யாத்தி ரௌரவம் அதுக்கப்புறம் அவள் செத்ததுக்கப்புறம் எங்கே போட்டான்னா ரௌரவ நரகத்திற்கு போவார்கள். ருருங்கிற ஒரு கொடிய மான் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, குத்தும் கம்பால குத்தி எடுக்கும்னு, அப்படிப்பட்ட ரௌரவ நரகத்திற்கு இந்த புத்திர பௌத்திரர்கள்லாம் போய்விடுவார்கள். ஹரே கிருஷ்ணா. நிருகன் स्वदत्तां परदत्तां वा ब्रह्मवृत्तिं हरेत् तु यः स तिष्ठति कालसूत्रे यावत् चन्द्रदिवाकरौ तत् पुत्रपौत्र परप्रतिः प्रभृति ओके तत्पुत्र पौत्र प्रभृतिः भूमिहीनः श्रिया हतः पुत्रहीनः दरिद्रश्च घोरं याति च रौरवम्. गवां
मार्गं विनिष्कृष्य यश्च सस्यं ददाति च दिव्यं वर्षशतं चैव कुम्भीपाके च तिष्ठति. ஸோ கவாம் மார்க்கம்னா ஒரு பசு மேயற இடம். பசுக்கு இருக்கக்கூடிய அந்த மேயர் இடத்துல அதோட வழியில் விநிஷ்கிருஷ்யன்னு நல்லா கிருஷி பண்ணி அதை உழுது, பசு மேயர் இடத்த நமக்கு வேண்டி உழுது பயிரிட்டு நம்ம சாப்பிட்றது. ஸோ அந்த பசுக்கு அதை இல்லாமல் பண்ணுறது. ஸோ அதை உழுது எவன் ஒருவன் சஸ்யம் ததாதி, அதை அதுலேருந்து வரக்கூடிய தானியம், அதுலேருந்து அந்த பயிரிட்டு அதில் வரக்கூடிய தானத்தை அவன் தானம் பண்ணுறனா கூட, பிராமணனுக்கு கொடுத்தா கூட, திவ்ய வருஷ சதம் தேவ ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கும்பீபாகேச்ச திஷ்டதி, ஏன்னா பசுக்கு இல்லாமல் பண்ணினான். அதனால அவன் கும்பீபாக நரகத்திற்கு போய் 100 தேவ ஆண்டுகள் இருப்பான். गवां मार्गं विनिष्कृष्य यश्च सस्यं ददाति च दिव्यं वर्षशतं चैव कुम्भीभागे च तिष्ठति. गोष्ठं तडागं निष्कृष्य मार्गे सस्यं ददाति यः स तिष्ठति असिपत्रे च यावत् इन्द्राः चतुर्दश. கோஷ்டம்னா பசு கொட்டில். கோஷ்டம்னு சொன்னால் பசு எல்லாம் இருக்கக்கூடிய கொட்டில். தடாகம் ஒரு குளம். நிஷ்கிருஷ்ய மார்கே அதோடு வழி, அதாவது முன்னாடி குளமாக இருந்தது, இப்போ காஞ்சி கிடக்கமாக இருக்கும். ஆனால் குளம் இருந்த இடம், அந்த குளத்தோட இடத்துலையோ இல்லை பசுக்கொட்டில் இருக்கிற இடத்தையோ அதை எடுத்து அதை உழுது சஸ்யம் ததாதி, அந்த பயிரை யார் கொடுக்குறானோ அவன் எங்கே போவான்? அசிபத்திரம்னு ஒரு நரகம். அப்போது அசிபத்திரம் வாளாட்டமாக குத்தும், அங்கங்கே வாள் மாதிரி குத்தக்கூடிய இலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அசிபத்திர நரகத்தில் யாவத் இந்திராகா சதுர்தச 14 இந்திரன்கள் இருக்கும் வரையிலும். அப்படின்னா என்னது? பிரம்மாவோடு ஒரு நாள், ஏன்னா ஒரு இந்திரன் ஒரு மனு பீரியட் இருப்பன். அப்படி 14 மனுக்கள் பிரம்மாவுக்கு ஒரு டே. ஸோ ஒரு பிரம்மாவோட டே வரைக்கும் அவன் அந்த 14 இந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் என்னது? 14 இந்திரர்கள் இருக்கிற பீரியடு, 14 மனுக்கள் இருக்கிற பீரியடு. 14 மனுக்கள் யார் இருக்கிற பீரியட்னா பிரம்மாவோட ஒரு நாள். ஸோ பிரம்மாவோட ஒரு நாள் முழுக்க அவன் அசிபத்திர நரகத்தில் இருக்க வேண்டும். गोष्ठं तडागं निष्कृष्य मार्गे सस्यं ददाति यः स तिष्ठति असिपत्रे च यावत् इन्द्राः चतुर्दश. पञ्चपिण्डान् अनुद्धृत्य परकूपे च स्नाति यः प्राप्नोति नरकं चैव स्नानं निष्फलमेव च. ஸோ பஞ்சபிண்டான் அனுதிருத்தியான வைக்காமல் அர்த்தம். அதாவது பஞ்ச இது வைக்கணும் இல்லையா? கொஞ்சம் காக்கைக்கு போடணும், மனுஷன் யாருக்கே சாப்பாடு போடணும், இப்படிலாம் இருக்கே. 5 விதமான இது தானம் இது கொடுக்குறது. 5 பேருக்கு நம்ம பங்கு வச்சுட்டு தான் சாப்பிடணும் இல்லையா? தேவர்களுக்கு அப்படிலாம். ஸோ பஞ்சபிண்டான் அனுதிருத்தி அது வைக்காமல் பரக்கூப்பை, அது மட்டும் இல்லை, பிரத்தியார் தோண்டின கடத்தில் போய் குளிக்கிறது. அப்படி குளித்தாலோ பிராப்னோதி நரகம், அவனுக்கும் நரகம் கிடைக்கும்ட்ட. ஸ்நானம் நிஷ்பலமேவச்ச, அவன் மற்றபடி குளிச்சும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு சுத்தம் கிடையாது. பிரத்தியார் தோண்டி வச்ச கடத்தில் போய் குளிச்சான். பஞ்சபிண்டான் அனுத்ய பரகூபே ச ஸ்நாதி யஹ ப்ராப்னோதி நரகம் ச ஏவ ஸ்நானம் நிஷ்பலம் ஏவ ச. இந்த இடத்துல இந்த இது பஞ்சபூத யஜ்ஞம் அந்த அர்த்தம் வரலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சபிண்டம்ங்கிறது மண்பிண்டங்கள். அதாவது நம்ம மண்ணை பூச்சி குளிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? குளிக்கிற வச்சா மண்ணை பூச்சி குளிக்கணும், நதியில் குளிக்கிற வச்சா அடியிலேருந்து களிமண் எடுத்து குளிக்கணும்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி குளிக்காமங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். அது 5 தடவை எடுத்து பூசிப்பா போல் இருக்கு. அந்த மண்ணை எடுத்து பூசிக்கிறது 5 வாட்டி பூசிப்பா போல் இருக்கு. அதை பூசிக்காமல் குளிக்கிறதுங்கிற அர்த்தம் தான் இந்த இடத்துல பொருத்தமாக இருக்குது. कामी भूमौ च रहसि वीर्यत्यागं करोति यः भूमिरेणु प्रमाणं च वर्षं तिष्ठति रौरवे. காமின்னு ரொம்ப பேராசக்காரன். பூமௌச்ச ரகசி வீரிய தியாகம். ஸோ இப்படி ஒரு பெண்டாட்டி தாசன்னு வச்சுக்கலாம். ஸோ பெண்டாட்டி தாசனாக இருக்கக்கூடியவன் பூமியில் ரகசியமாக அவன் தன்னுடைய ஸ்பெர்ம்ஸை விட்டான் என்றால், பூமி மேலே விழுந்ததுன்னு சொன்னால், பூமி ரேணு பிரமாணம், அந்த பூமியில் எவ்வளவு அந்த துகள்கள் இருந்ததோ அந்த அளவு ரௌரவ நரகத்தில் போய் வசிப்பான். காமி பூமௌ ச ரஹசி
वीर्यत्यागं करोति यः भूमिरेणु प्रमाणं च वर्षं तिष्ठति रौरवे सर्वं जगदम्बार्पणमस्तु.